நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம் நிகழ்ச்சி. உங்கள் யாவரையும் இந்த நாள் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். குட்டி பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஆசையாக காத்துட்ருக்கீங்க அப்படி தானே? ஓகே ஓகே ஓகே. வழக்கமாக நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம்ல. ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? எல்லாம் கை கூப்பி கண்ண போடுங்க. வெரி குட். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு பேசும், கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வெரி குட். குட்டி பிள்ளை அழகாக ஜெபம் பண்ணிட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். எந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஸ்கூலில் கிளாஸில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கணும். எப்போவும் ஜெபம் பண்ணுறது நமக்கு நல்ல ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நல்ல பாதுகாப்பும் கூட. ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கல்ல, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நினைக்கிறோம்ல, ஏசப்பா நினைக்கும் பொழுது ஆண்டுக்கு பிடித்தமெல்லாம் காரியம் செய்ய மாட்டோம்ல. வெரி குட். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த மாதம் நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் எந்த தலைப்பு பார்த்துட்டு இருக்கிறோம்? கரெக்ட். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஊழியத்தை நம்ம செய்யணும். அது எப்படி குட்டி பிள்ளைகள் செய்ய முடியுமா? பெரிய கேள்வியாக இருக்குல்ல. நீங்கள் செய்யலாம். நிறைய குட்டி பிள்ளைகள் ஊழியம் செய்ததுனால எவ்வளோ பெரிய காரியம் வளர்ந்து நடந்து தெரியுமா? ஆமாம், நீங்கள் இயேசுவை சொன்னீங்கன்னா உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நம்ம என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்மளே ஆசீர்வதிச்ச ஆண்டவர், நம்மளே இவ்வளோ உயர்வாக வைத்திருக்கிற ஆண்டவர் ஒரு அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, உனக்கு ஒரு காரியம் தெரியுமா? இந்தியாவிலே அதிகமாக படித்தவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா? கேரளாவில் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக நிறைய கல்வி ஸ்தாபனங்கள் எங்கே இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அநேக மேல்நாட்டு மிஷினரிகள் தங்களுடைய எல்லா மேன்மைகளையும் சந்தோஷங்களையும் விட்டுட்டு தியாகம் பண்ணி நமக்காக இங்கே வந்தாங்க. அவங்க வந்ததுனால இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம டாக்டராக இருக்கிறோம், இன்ஜினியராக இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், நிறைய பல துறைகளில் முன்னே இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அந்த மிஷினரிகள் நமக்காக செய்த தியாகம். அந்த மிஷினரிகள் மட்டும் இன்றைக்கி வரலைன்னா இன்றைக்கி பல வட இந்திய கிராமங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தியா? இன்னும் வளர்ச்சியடையாமல் இருக்குது பார்த்தியா? அதே மாதிரி நாமும் வளர்ச்சியடையாமல் இருந்திருப்போம். அநேக மிஷினரிகள் தங்களுடைய மேன்மைகளை, தங்களுடைய உயர்வுகளை, தங்களுடைய சந்தோஷங்களை, தங்களுடைய ஆசீர்வாதங்களை விட்டுட்டு நமக்காக இயேசு சொல்ல வந்தாங்கல்ல. அவங்க சொன்னதுனால நம்ம நல்லா இருக்கிறோம். நாம் மாத்திரம் நல்லா இருக்கக்கூடாது. அநேகர் ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லணும். பொதுவாக நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? சண்டே ஸ்கூலில், சர்ச்சில், சொந்தக்காரங்க வீட்டில் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் இயேசு பற்றி சொல்லுவீங்க. ஆனால் இயேசு அறியாத பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் இயேசு சொல்கிறீங்களா? இயேசுவோட அன்பை நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் இயேசுவோட அன்பை தெரியாமல் இயேசு இல்லாத பல காரியங்களை கடவுள்னு நினச்சி நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு தான் உண்மையான தேவங்கிறது அவங்களுக்கு சொல்கிறது யார்? நீ தான் சொல்ல முடியும். இயேசுவை நீ சொல்லுவியா? ஆமாம். இன்றைக்கி ஒரு பாட்டு கேட்க போகிறோம். இந்த பாட்டை சொல்லிட்டு யார் வர போகிறாங்க தெரியுமா? 2 அண்ணமார் வராங்க. ஒரு வாரம் நான் படித்து கொடுத்துருந்தோம்ல, இந்த உங்களுக்கு வித்தியாசமாக 2 அண்ணமா சொல்லி எடுக்க போகிறாங்க. சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க.
ஃப்ராங்க்லின் அண்ணனும் வசந்தகுமார் அண்ணனும் உங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. பாட்டை கற்றுக்கிடலாமா? ரெடியா? ரெடியாக உட்காருங்க. அண்ணன் கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் ஒழுங்காக பாண்டாது அந்த அண்ணன் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பாட்டு கேட்கலாம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு பாட்டு கத்துக்க போறோம். அண்ணே, உங்களுக்கு யாராச்சும் பெருசா சூப்பரா ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நானே தேங்க்ஸ் சொல்லுவேன். அப்புறம் அவங்க செஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்ககிட்டலாம் போய் சொல்லுவேன், இப்படி ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அப்படி சொல்லுவீங்கல்ல, நல்லா கவனிங்க. அதை விட பெரிய ஹெல்ப் நமக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க குட்டீஸ்க்கு கூட ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்ன ஹெல்ப் தெரியுமா? ஏசப்பா நம்முடைய பங்களுக்காக சிலுவையில முடிச்சு நமக்காக உயிரே கொடுத்துருக்காங்க. பெரிய ஹெல்ப் தானே? பெரிய ஹெல்ப். அதை நம்ம இப்ப என்ன பண்ணணும்? மத்தவங்கிட்ட போய் சொல்லணும். கண்டிப்பா. அதை பத்தி தான் இந்த பாட்டு சொல்லுது. அந்த சாங்க நாங்க பாடுறோம், நீங்க கேளுங்க. ஓகே, நாங்க பாடுவோம், நீங்க எந்திரிச்சு ஓடிடக்கூடாது, உட்காந்து கேட்கணும். சரியாமா? சரி. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பாட்டு நல்லா இருந்துச்சா? நல்லா கவனிங்க. எதனால நம்ம மௌனமா இருக்கக்கூடாது தெரியுமா? நம்ம ஏசப்பாவை பத்தி சொல்லணும். மற்றவங்ககிட்ட அமைதியா நம்ம பாட்டு சும்மா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. ஏசப்பா நமக்காக பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம்ல, நிறைய பேர் பார்க்குறோம், ஏசப்பாவை பற்றி தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்லணும். ஓகே, சரி. இப்போ நாம இந்த சாங்கை நாங்கள் ஃபர்ஸ்ட் லைன்ஸ் மட்டும் பாடுறோம். அதை நீங்கள் திருப்பி பாடுங்க எங்கள் கூட சேர்ந்து. பாடுவீங்களா? ஓகே. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பாடுங்க. ஓகே, வெரி குட். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. பாடுங்க. ஓகே, சூப்பர், அழகா பாடிட்டீங்க. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பாடுங்க. வெரி குட், சூப்பரா அழகா பாடிட்டீங்க. சூப்பரா பாடிட்டீங்க, வெரி குட். நல்லா கவனிங்க. இப்போ இந்த சாங்குக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆக்ஷன் பார்க்க போறோம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தமா பாடணும். ஓகேவாமா? நீங்க பாடினாதான் நாங்க ஆக்ஷன் பண்ணுவோம். சரியா? பாதியிலே நீ பாடிடுவோம். ஆமா, சத்தமா பாடணும். சரியா தம்பி? உட்காந்துருக்க தம்பி, ஒழுங்கா பண்ணணும்னா சரி. ஓகே, வெரி குட். இப்போ நாங்க இந்த சாங் ஆக்ஷன் பண்றோம். சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஓகே, ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சா? எல்லாத்துக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சாங்க்கு நீங்க ஒரு சிலர் பாடினீங்க, நல்லா ஆக்ஷன் பண்ணி உட்கார்ந்து இருந்தேன். இப்போ நீங்க எந்திரிச்சு நின்று ஆக்ஷன் பண்ண போறீங்க. இந்த சாங்குக்கு என்ன சொன்னா எந்திரிக்கணும்? 1 2 3 சொன்னோன்னு எந்திரிச்சணும். ஓகே, 1 2 3 எந்திரிச்சிருக்கேன். வெரி குட், சூப்பரா எந்திரிச்சிட்டீங்க. இப்போ நம்ம ஓரமா வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நீங்க இந்த சாங்க்கு எங்களோட சேர்ந்து பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ண போறீங்க. பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே,
நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. சூப்பர், எல்லாரும் ரொம்ப சூப்பரா பாடிட்டீங்க. நானும் அண்ணனும் சேர்ந்து உங்களுக்காண்டி கிளாப் பண்ணிருக்கோம். வெரி குட், சூப்பரா பண்ணிட்டீங்க. எல்லாரும் உட்காந்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்த செக்ஷனுக்கு போகலாமா? குட்டி பிள்ளைகளா, பாட்டு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? பார்த்தீங்களா, நம்ம சிந்திக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அந்த தானே அந்த பாட்டு சொல்லிச்சு, நம்ம சிந்தித்து செயல்படணும். அந்த மாதிரி சொன்னாங்க, அழகாக சொல்லி கொடுத்தாங்கல்ல. பாட்டை சும்மா நேரப்போக்கடிக்காக படிக்கக்கூடாது. பாட சொல்கிற காரியங்களை வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும். அப்போ தான் நீங்கள் பாட்டை படிக்கிறது பிரயோஜனம். நம்ம கேட்குற வசனம், நம்ம கேட்குற கதைகள், நம்ம கேட்குற பாடல்கள், அது எல்லாம் சொல்லுதுங்கிறத நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சிக்கணும். அதுதான் அந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஓகே, இப்போது அடுத்தபடியாக நமக்கு என்ன பார்க்க போகிறோம்? மனப்பாட வசனம். நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு வாரமும் மனப்பாட வசனத்தை படித்து அப்படி விட்டுறக்கூடாது. அதை எழுதி வச்சுக்கணும். அதிகமாக வசனம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம பிசாசை ஈஸியாக மேற்கொள்ளலாம். பிசாசை மேற்கொள்ள ஒரு பெரிய கருவி வேத வசனம். குட்டி பிள்ளைகள், வசனம் கேட்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் பார்க்க போகிறோம். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மில் சுமரும். 2 ராஜாக்கள் 7:9. இப்போது நான் சொல்லித்தரேன், நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். 2 ராஜாக்கள் 7:9. நான் இப்போ ஃபுல்லாக சொல்லுதேன், எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். 2 ராஜாக்கள் 7:9. அடுத்த வாரம் இன்னொரு வசனத்தில் பார்ப்போம். பாய். மனப்பாட வசனம் படிச்சிங்களா? ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்கல்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா அழகாக கவனிச்சிங்க, மனசில் ஏற்றிக்கங்க. இன்னையோட மறந்துடக்கூடாது. நீங்கள் நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கிடணும். நிறைய வசனங்கள் எல்லாருக்குமே மறதி இயல்பு தான், பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால் அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லி பார்க்கணும். இன்றைக்கி படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேயா? இப்போ அடுத்த கட்டம் என்ன? உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு மிக மிக பிடித்த, நீங்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு சூப்பர் செக்ஷன். என்ன செக்ஷன்? வேதாகம கதை. வேதாகம கதை கேட்கலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம பைபிள்லேருந்து ஒரு கதை பார்க்க போகிறோம். சரியா? ரைட். அந்த காலத்தில் சமாரியான்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சமாரியா தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பழைய நாட்கள்லாம் தேசங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு தேசம் இருக்குன்னா அதை சுற்றி கோட்டைச்சுவர் எழுப்பியிருப்பாங்க. ஃபுல்லாக அதில் இருக்கும். 2-3 வாசல் வச்சுருப்பாங்க. அப்படி வாசல்கள் இருக்கும். யாராவது பக்கத்து நாட்டு மக்கள்லாம் படையெடுத்து வராங்கன்னா இந்த வாசலை பூட்டிட்டு அவங்க ஒரு வாசல் வழியாக ஒன்று போல் படையெடுத்து போவாங்க. அப்படி தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சமாரியா தேசத்துக்கு பக்கத்தில் உள்ள தேசத்துலேருந்து ராஜா அவங்களுடைய படை வீரர்கள்லாம் படையெடுத்து வந்தாங்க. அந்த தேசத்தோட பேர் என்னென்னா சீரியா தேசம். சரியா? இந்த சீரியா தேசத்திலேருந்து படையெடுத்து வந்தனால இவங்க இந்த சமாரியா தேசத்தில் உள்ள ராஜா அவங்களுடைய வாசல்களை எல்லாம் பூட்ட சொல்லிட்டாங்க. எல்லாம் பூட்டிட்டு இவங்க உள்ளே இருக்காங்க. இப்படி ரொம்ப நாளாக அவங்க வெளியே காத்திருக்காங்க, இவங்க உள்ளே இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் வெளியே இருந்தானே வரணும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே இருந்ததெல்லாம் இவங்க சாப்பிட்டு காலியாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது என்ன செய்யன்னு தெரியாமல் பட்டினியால் நிறையா மக்கள் சாகிற நிலமை வந்துருச்சு. அப்போது அந்த ஊரில் எலிசா தீர்க்கதரிசின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி தீர்க்கதரிசிகிட்ட கூப்பிட்டு தான் நிறையா ஆலோசனைகள் கேட்பாங்களாம். அப்போ இந்த ராஜா அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கும்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க, நாளைக்கு இவ்வளோ நேரத்திற்கு இங்கே நிறையா பொருட்கள்
நீங்கள் சாப்பிட முடியாத அளவுக்கு, நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ராஜ அரண்மனையில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து ஒரு சந்தேகத்தோட, ஐயா இதே மாதிரி நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி நமக்கு வெளியே இருந்து இந்த மாதிரி பொருள்கள்லாம் வரும், நீங்கள் சொல்கிற மாதிரி அளவில்லாமல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் கேட்டாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொன்னாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நாளைக்கு அது நடக்கும்போது நீ அதை உன் கண்ணால் பார்ப்ப, ஆனால் நீ சாப்பிட்றதுக்கு இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவரும் சரி ஓகே அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா வெளியே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சீரியா தேச படைகளுக்குள்ளே நைட்டில் ஒரு பெரிய சத்தத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. அந்த சத்தம் போர் முழக்க சத்தம் மாதிரி பயங்கரமாக இருந்திருக்கு. உடனே இந்த சீரியா படை வீரர்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க, இந்த சமாரியா நாட்டு ராஜா அவங்க பக்கத்தில் உள்ள நாடுகளில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி எல்லோரும் ஒன்று போல் சேர்ந்து படையெடுத்து நம்மளை அழிக்க வராங்கன்னு நினச்சிட்டு இவங்க நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஆனால் இது இந்த சமாரியா நாட்டு மக்களுக்கு தெரியாது. காலையில் இவங்க வழக்கம் போல் இப்படி ஏங்கிட்டே இருந்திருக்காங்க, பசியில் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் இந்த குஷ்டரோகம்னு ஒரு நோய் இருந்துச்சு. அந்த நோய் வந்துச்சுன்னா இந்த கை கால் எல்லாம் புண்ணு மாதிரி வந்துடும், மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வந்துடும், அதுலேருந்து தண்ணி மாதிரி வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாருக்கும் பரவிடும், ரொம்ப இதாயிரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்த நோய் உள்ளவங்கள ஊருக்கு வெளியே வச்சுருவாங்க. இதே மாதிரி அந்த டைமில் ஒரு 4 குஷ்டரோகிகளை அந்த ஊருக்கு வெளியே வச்சுருந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க, நமக்கு ஊருக்குள்ளே போனாலும் நம்மளை கொன்றுவாங்க, நமக்கு சாப்பாடு ஒன்றும் கிடைக்க மாட்டேக்கு, அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த சீரியா படை இருக்குல்ல இதுக்குள்ளேயாவது போயிடுவோம், அவங்க கொன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் உள்ளே போயிருக்காங்க. அங்கே போனால் இந்த மக்கள் ஒருத்தருமே இல்லை, படை வீரர் எல்லாம் காலியாக கிடந்திருக்கு. ஆனால் அவங்க கொண்ட தானியங்கள், கோதுமை, அரிசி, பழ வகைகள், இந்த மாதிரி எல்லாம் விலையுயர்ந்ததாக அங்கே இருந்திருக்கு. இவங்க நல்லா எடுத்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு யோசிச்சுருக்காங்க, நம்ம மட்டும் திருப்தியாக சாப்பிட்றோமே, நம்ம மக்கள்லாம் ஊருக்குள்ளே பட்னியாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் இவங்கள வந்து ஒதுக்கி வச்ச அந்த எண்ணம்லாம் அவங்க மனசுக்குள்ளே இல்லாமல் அவங்க நம்ம மக்களும் நல்லா சாப்பிட்ணும், இங்கே ஏகப்பட்ட தானியம் இருக்குது, இதெல்லாம் நம்ம மக்கள் எடுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நம்ம ஊருக்குள்ளே போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஐயோ நம்ம குஷ்டரோகம் வந்தவங்க ஊருக்குள்ளே போகக்கூடாதே அப்படின்னு யோசித்தாங்க. இருந்தாலும் நம்ம போய் இந்த நற்செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி இந்த சாப்பாடு வகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு அவங்க ஊருக்குள்ளே போய் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அங்கே ராஜா என்ன நினச்சிருக்காரு, அவங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து நம்ம வர்றதை பார்த்து நம்மளெல்லாம் கொன்னுட்டு நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் ஒரு 2 குதிரை வீரர்களை அனுப்பியிருக்காங்க. இவங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே அங்கே ஒருத்தருமே இல்லை, ஆனால் தானியங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது, பழங்கள்லாம் நிறையா இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி மறுநாள் அவ்வளோ தானியங்கள், அவ்வளோ பழ வகைகள் எல்லாம் கிடச்சிது. இதெல்லாம் இந்த மக்கள் ஓடி எடுக்க வராங்க. எல்லாரும் அவங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்றாப்புல எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்ன மாதிரியே, யார், எலிசா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அந்த அரண்மனையில் வேலை பார்க்குறவர் அந்த கூட்டத்தோடு நெரிச்சு ரொம்ப கீழே விழுந்து இவங்கெல்லாம் மிதிச்சுட்டு போகிற அளவுக்கு அவர் கீழே விழுந்து இது பண்ணி பார்க்காரு. எல்லாரும் தானியம் எடுக்காங்க, ஆனால் அவரால் எந்திக்க முடியல, எல்லாம் மிதித்து போகிறாங்க. அப்படியே அவரும் இறந்து போயிடுறாரு. அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஆண்டவர் இந்த மக்களுக்கு நிறைய தானியங்களை கொடுத்தாரா, நல்லா போஷிச்சாரா. இதெல்லாம் எப்படி கிடைச்சிது, அந்த குஷ்டரோகி நமக்கு கிடைச்ச நன்மை மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், நம்ம பாதிக்கப்பட்டு நம்மளை இவங்க ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு நன்மை கிடைச்சிருக்கு, அதை நம்ம போய் நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அவங்க சொன்னனால தான் கிடச்சிருக்கு. அப்போ தம்பி தங்கச்சி நீனும் நானும் என்ன பண்ணணும், ஏசப்பா நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல சந்தோஷத்தை, ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டதை, நமக்கு தந்திருக்கிற நல்ல படிப்பை, நல்ல படிப்பில்லாத மக்களுக்கு நம்ம சொல்லணும். நம்மளுக்கு தெரிஞ்சதை, நல்ல காரியங்களை, நல்ல குணங்களை, நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவிகளை நம்ம மற்ற மக்களுக்கு செய்யணுமா. நம்ம அந்த மாதிரி காரியங்கள் செய்யலைன்னா ஏசப்பா ஓன்ட்டையும் ஏன்ட்டையும் கணக்கு கேட்பாங்கள்ல, கேட்பாங்க. இனிமேல் அப்படி செய்வீங்களா? வெரி குட். ஓகே, அடுத்த வாரம் இன்னொரு கதையில் சந்திப்போமா. பாய். கிறிஸ்டோபர் என்ன சூப்பராக கதை சொன்னாங்களா? கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு? நல்லா கவனித்து பார்த்தீங்களா? அந்த குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே ஓடி போகும்பொழுது தான் மட்டும் சாப்பிட்டுட்டு போதும் நம்ம சாப்பிட்டு கிடப்போம், இந்த ஊருக்காரங்க நின்று போனால் நமக்கு என்ன அப்படின்னு அப்படியே இருந்தாங்கன்னா அந்த ஊருக்கு அன்றைக்கி விடுதலை கிடச்சிருக்குமா? கிடைக்காது. நமக்கு எல்லாம் கிடச்சிட்டு
நமக்கு சாப்பாடு கிடச்சிட்டு, நல்ல கார் இருக்குது, நமக்கு பெரிய வீடு இருக்குது, நல்ல அம்மா அப்பா இருக்காங்க, நல்ல சொத்து இருக்குது, போதும் போதும் நம்ம மட்டும் வச்சுட்டு நம்மளே அனுபவிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா தம்பி? இல்லை, ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதித்தது நீ மற்றவங்களுக்கு ஆண்டவரை சொல்கிறதுக்காக தான். இன்னொரு சூப்பரான கதையில் போகிறோம். அந்த கதையை சொல்கிறதுக்கு யார் வரா தெரியுமா? நம்ம வசந்தகுமாரனை வராங்க. வசந்தகுமாரனை கதை சொல்லுவாங்க, கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், இப்போ நாம கிறிஸ்டோபர்னு ஒரு கதை சொன்னாங்கல்ல, ஒரு பைபிள் ஸ்டோரி சொன்னாங்கல்ல, இப்போ நாம ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, நான் நம்பவே மாட்டேன். ஏசப்பா வந்தாங்களா? ஏசப்பா உயிரோட வந்தாங்களா? நான் நம்பவே மாட்டேன். நீங்க சும்மா தானே சொல்றீங்க, நீங்க போய் சொல்றீங்க. ஏசப்பா வந்ததை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா உயிரோட திரும்ப எழுந்ததை ஒரு அண்ணன் நம்பவே இல்லை. அந்த அண்ணன் யார் தெரியுமா? ஏசப்பாவோட சீஷர்கள்ல ஒரு அண்ணன் தான். யாருன்னு நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்றீங்க, தோமா அண்ணன் தான். ஏசப்பா உயிரோட வந்ததை நம்பவே இல்லை. அந்த அண்ணன் சோகமா உட்காந்துருந்தாங்க. நான் ஏசப்பா வந்தது நம்பல, எனக்கு நீங்க போய் சொல்றீங்க, நான் ஏசப்பா நேரில் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் உட்காந்துருந்தாங்க. அப்ப அந்த வீட்டுல உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வந்தாங்க. யாரு? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள யாரா இருக்கும்? ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பா தோமானனுக்கு முன்னாடி வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தோமானனுக்கு அப்பதான் ஆச்சரியம். ஆண்டவரே, அப்போ நான் உங்களை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏசப்பா கையில இருந்த காயங்கள் எல்லாத்தையும் தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஏசப்பாவை தோமானே நம்பினாங்க. நல்லா கவனிங்க. முதல்ல தோமானே ஏசப்பா மேல சந்தேகப்பட்டாங்கல்ல, ஏசப்பா உயிரோடலாம் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க. சந்தேகப்படுறது கூட என்ன தெரியுமா? பாவம். பாவம் கடவுளுக்கு பிடிக்காது. நீங்க கூட ஒரு சில பாவம் செய்றீங்கல்ல, ஒருவேளை நம்ம கூட கடவுளை ஒரு சில நேரம் சந்தேகப்படுறோம். ஒரு சில விஷயத்துல நம்மளும் நிறைய பாவம் செய்யறோம், கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் செய்யறோம். நல்லா கவனிங்க. ஆனா இந்த தோமானே மறுபடி ஏசப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏசப்பா மேல இருந்த அன்புனால ஏசப்பாவோட அன்பு அப்ப நான் கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சொல்லுவேன். ஏசப்பா நமக்காக பாவத்துக்காக மரிச்சிருக்காங்க, திரும்ப உயிரோட எழுந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் எல்லாருக்கும் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோமானே எல்லா ஊருக்கும் போறாங்க. நடந்து போறாங்க. நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம், நிறைய மைல்கள் பயணிக்கிறாங்க. ரொம்ப தூரமா வேற வேற நாடுகளுக்கு போறாங்க. ஏசப்பாவோட அன்பை சொல்றாங்க எல்லா மக்களுக்கும். அப்போ தோமானே ஒரு நாட்டுக்கு ரீச் ஆறாங்க. எந்த நாடு தெரியுமா? இந்தியாவுக்கு வராங்க. இந்தியால கேரளால தோமானே வராங்க. தோமானே கூட ஒரு அண்ணன் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. அந்த 2 பேரும் போறாங்க ஒன்னா. போகும்போது அங்க ஒரு ராஜா இருந்தாரு. இந்தியால ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா பேர் என்ன தெரியுமா? கொண்டபோரஸ். சொல்லுங்க, கொண்டபோரஸ். அந்த ராஜாட்ட போறாங்க. ராஜாட்ட போனதுக்கு அப்புறம் அந்த தோமானே கூட ஒரு அண்ணன் இருந்தாங்கல்ல, அந்த அண்ணன் ஒரு வேலை செய்வாங்க. என்ன வேலை தெரியுமா? அந்த அண்ணன் நிறைய விஷயங்களை புதுசா செய்வாங்க. நிறைய வீடு கட்டுவாங்க. அந்த அண்ணனுக்கு கட்டுறதுக்கு வீடு கட்டுவாங்க, நிறைய மாளிகைகள் கட்டுவாங்க. அந்த திறமை இருந்துச்சு. உடனே அந்த ராஜா சொன்னாங்க, தோமா, அப்போ நீங்க எங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மாளிகை, அழகான மாளிகை ஒண்ணு எங்களுக்கு கெட்டி தரணும் அப்படின்னு சொன்ன உடனே தோமானே ஓகே, நாங்க கண்டிப்பா கெட்டி தரோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராஜா நிறைய விஷயம் கொடுக்குறாங்க. நிறைய பணம் கொடுக்குறாங்க, நிறைய வெள்ளி பொண்ணு அப்படி நிறைய விஷயத்த கொடுக்குறாங்க தோமானனுக்கு. நீங்க எனக்காக ஒரு சூப்பரா ஒரு மாளிகை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோமானனும் அதை வாங்கி என்ன தெரியுமா பண்ணாங்க? நல்லா கவனிங்க. தோமானே எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க? ஏசப்பாவை பத்தி, ஏசப்பாவோட அன்பை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு. ஏசப்பாவோட அன்பை ஏன் எல்லாருக்கும் சொல்லணும்? ஏன்னா ஏசப்பா நம்ம எல்லாருக்காகவும் சிலுவையில நம்மளுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறிச்சிருக்காங்கல்ல, அதை ஏசப்பாவோட அன்பை எல்லாருக்கும் சொல்றதுக்காக தோமானே வந்தாங்க. உடனே அங்க போற மக்களுக்கெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க இந்தியால. அப்போ அவங்களுக்கு அந்த ராஜா கொடுத்த நிறைய பணத்துல இருந்து உதவி செஞ்சாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ராஜா ஒரு நாள் கூப்பிட்டாங்க, தோமா அரண்மனை வேலை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது தோமானே சொன்னாங்க, அது கிட்டத்தட்ட நம்ம முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா, அப்ப நீங்க எனக்கு அந்த அரண்மனை காட்டுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். அந்த அரண்மனையா? ராஜா, அந்த அரண்மனை பரலோகத்துல இருக்குது. நீங்க இந்த பூமியை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த அரண்மனையை பார்க்கலாம். என்னது பரலோகத்துல இருக்கா? அரண்மனை பரலோகத்துல இருக்கா? நீ இந்த காசு எல்லாம் வாங்கின, பணம் வாங்கின, நிறைய உனக்கு நான் கொடுத்தேன்ல, என்னை ஏமாத்திட்டியல்ல, நீ கெட்டேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த ராஜா என்ன பண்ணாங்க தெரியுமா? தோமானனை பிடிச்சு, ஹேய் யாரு, ஜெயில தூக்கி போடுங்க இந்த தோமாவை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டாங்க அந்த தோமானனை. நல்லா கவனிங்க. அந்த ராஜா தோமானனை ஜெயில போட்டாங்க. தோமானே ஜெயில இருக்கிறாங்க. அப்போ அந்த ராஜாக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் ரொம்ப வியாதிப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அந்த அண்ணன் எப்பனாலும் சாவாங்க அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அண்ணன் சாகவும் செய்யறாங்க. எல்லாரும் சோகமா இருந்தாங்க அரண்மனையில. அப்போ அந்த செத்தாங்கல்ல அந்த அண்ணன் பரலோகத்துல போய் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன விஷயம் தெரியுமா? ஹே, ஒரு பெரிய மாளிகை இருக்குது. யாரோட மாளிகை அப்படிங்கப்போ அது கொண்டபோரஸோட மாளிகை.
என்னது என்னோட தம்பியோட மாளிகையா, இவ்வளோ பெருசா இருக்குதே, யார் கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ சூப்பராக ஒரு மாளிகை இருக்குது என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அண்ணன் மரித்து பரலோகம் போனாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அந்த அண்ணன் திரும்ப உயிர் வந்துச்சு. அந்த அண்ணனுக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறம் உயிர் வந்துருச்சு அப்படின்னு ஓடி போனாங்க. யார்ட்ட போனாங்க? கொண்ட போறஸ்ட தன்னோட தம்பிட்ட போனாங்க. பாடுறா, உனக்கு பெரிய மாளிகை இருக்குது, பரலோகத்துல பெரிய மாளிகை இருக்குது, அது யாருப்பா கட்டினது என்கிட்ட கூட சொல்லாம. அதான் கவனிங்க, அந்த பெரிய மாளிகை இருந்துச்சுல்ல பரலோகத்துல, அதானே கேட்குறாங்க. ஆமா, தோமா வேற சொன்னார்ல எனக்கு பெரிய மாளிகை இருக்குதுன்ட்டு. பரலோகத்துல ஒரு பெரிய அழகான மாளிகை இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த உடனே அவங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கொண்ட போற சனனும் பரலோகத்துல அழிவில்லாத வாழ்க்கை. பரலோக வாழ்க்கைனா என்ன? அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம இந்த பூமியில கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், இதுக்கப்புறம் ஒரு அழிவில்லாத வாழ்க்கை இருக்குதுல்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை அந்த கொண்ட போற சனனுக்கு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தோமான ஏசப்பாவோட அன்பை அந்த ராஜாவுக்கும் சொன்னாங்க. அவங்களே ஏற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, தோமான எல்லாருக்கும் சொன்னாங்க. கேரளால, தமிழ்நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல கூட வந்தாங்க. நிறைய ஊருக்கு போனாங்க, ஏசப்பா பத்தி சொன்னாங்க. குறிப்பா பரங்கி மலைன்னு ஒரு ஊர் இருந்துச்சு சென்னை பக்கத்துல. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்டன் இருக்குல்ல, அங்க போய் அங்க இருக்கிற மக்களுக்குலாம் ஏசப்பா பத்தி சொன்னாங்க, ஏசப்பாவோட அன்பை சொன்னாங்க. அங்க ஒரு சிலர் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள, இவன் என்ன ஏதோ வித்தியாசமா வந்து சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோவப்பட்டாங்க. இருந்தாலும் தோமான விடல, எல்லாருக்கும் ஏசப்பாவை பத்தி சொன்னாங்க. ஏசப்பாவோட அன்புனால என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் பரங்கி மலையில தோமான ஏசப்பாவோட அன்பை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, நிறைய மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு சிலர் தோமான மேல இருக்கிற கோபத்துல அவன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஈட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து தோமான அடிச்சாங்க. ஈட்டியை வச்சு ஒரே குத்து. தோமானே அந்த இடத்துல ஏசப்பாக்காக ரத்த சாட்சியா மறித்தாங்க. நல்லா கவனிங்க, தோமானே சாகுற வரைக்கும் ஏசப்பாக்காக ஏசப்பாவோட அன்பை எல்லாருக்கும் சொன்னாங்க. சாகுற வரைக்கும் நம்மளும் தம்பி தங்கச்சி நீங்களும் சாகுற வரைக்கும், அதாவது கடைசி வரைக்கும் நீங்க இருக்கிற வரைக்கும் ஏசப்பாவுக்காக வாழணும். எல்லா நேரத்துலையும் ஏசப்பாக்காக வாழணும், அவருடைய பிள்ளையா இருக்கணும், அவரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். சொல்வீங்களா? ஓகே, பாய். வசந்தகுமாரனே சூப்பராக கழிச்சுனாங்களே, ரொம்ப அழகாக இருந்ததில்ல? நல்லா யோசிச்சு பார்த்தியா? அந்த தோமா இந்தியாவுக்கு வரணும்னு தேவையா? அவர் அங்கேயே இருந்துக்கலாமே, அவங்க ஊரில் எல்லாம் இருக்குது, அவருக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்ல கிளைமேட், அங்கேயே இருந்துக்கலாம்ல. எதுக்கு இந்த வெயில் சுட்டரிக்கிற இந்த இந்தியாவுக்கு வந்தார்? போக்குவரத்து வசதி கிடையாது, நல்லா தூங்க முடியாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, இங்கு மொழி தெரியாது, சாப்பாடு மாற்று, எல்லாமே மாற்று. எதுக்காக தோமா அவ்வளோத்தையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தார்? எதுக்கு வந்தார்? நீயும் நானும் நல்லா இருக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தோமா அங்கேயே ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாமே, ஏன் இங்கே வரணும்? தம்பி தங்கச்சி, தோமா இங்கே வந்து நமக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். இன்னைக்கு தோமா அவன்கிட்ட கேட்குறாரு, தம்பி தங்கச்சி நீ இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கியே, நான் என் உயிரையே ஏசப்பாக்காக கொடுத்தேன், நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. கதையை கேட்டுட்டு அப்படி சும்மா இருந்துடாத. தோமா மூலமாக ஆண்டவங்கள்ட்ட பேசுகிறார்ல, நீ இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்ல, என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்காக நீ பிரகாசிக்கணும். ஓகேயா? குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, இன்றைக்கி வசனம் படிச்சிட்டோம், பாட்டு படிச்சிட்டோம், 2 கதை கேட்டோம். அடுத்த செக்ஷன் கரெக்ட், நீங்கள் எல்லோரும் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிற ஆக்டிவிட்டி செக்ஷன். ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? தம்பி போன்ற ஒரு கேள்வி, தண்ணிக்குள்ளே தீ எரியுமா? தண்ணிக்குள்ளே எப்படின்னே தீ எரியும்? எரியும். இப்போது ஒரு மெழுகுவர்த்தி இருக்குல்ல, அந்த மெழுகுவர்த்தி தீயை கொளுத்தி அது தண்ணிக்குள்ளே வைக்கிறேன், என்ன ஆகும்? அணைஞ்சு போயிடும். அணைஞ்சு போயிடும்ல, அப்படி வைக்கிறோம். இங்கே வா, நான் பார்க்குறேன், இங்கே பாரு. ஆமாண்ணே, தண்ணி இருக்குண்ணே, உண்மைக்குமே தண்ணி இருக்குது. பார்த்தியா, தண்ணிக்குள்ளே இருக்குல்ல, அப்போ தண்ணிக்குள்ளே மெழுகுவர்த்தி எரியுமா? எரியாது, ஆனால் எரியுதானே. இந்த மெழுகுவர்த்தி இருக்குது பார்த்தியா, இது கடைசியில் போகிற வரைக்கும், அந்த பாட்டம் இருக்குல்ல, அங்கே போகிற வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, பேதுரு இருக்கா பார்த்தியா, அவர் தலையில் சிலுவை அடித்து கொண்டாங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவர் நினைச்சார்ல, அதுமாதிரி இந்த மெழுகுவர்த்தியும் கடைசி வரைக்கும் அணிஞ்சு போகிற வரைக்கும், அது கடைசியில் போகிற வரைக்கும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும், ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒளி கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம கேண்டில் வச்சு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்குறோம். இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் ஆண்டவருக்காக ஒளி கொடுக்கும் பொழுது பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக எரியணும். ஓகேயா? ஓகேண்ணா. பேதுருவை தலைகள் அடித்தாங்க, கடைசி வரைக்கும் நின்னார். தோமாவை ஈட்டி வச்சு குத்தி கொண்டாங்க, கடைசி வரைக்கும் நின்னார். ஆண்டவருக்காக ஜெயிக்கும் பொழுது பிரச்சனை வரும், மெழுகுவர்த்தி மாதிரி என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகேயா? ஓகேண்ணா. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ். குட்டீஸ், ஆக்டிவிட்டி டைமும் சும்மா டைம் பார்க்குறதா கிடையாது. ஆக்டிவிட்டி டைம்லேயும் என்ன போதனை சொல்கிறாங்க, என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, என்ன அது மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம்,
அதையும் நம்ம பின்பற்றணும், அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? இப்போது நம்ம இந்த நாளுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 2 இருக்குது. என்னது? கேள்வி நேரம், ஜெப நேரம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஓகே 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 வெரி குட் வெரி குட் வெரி குட். தோமா அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு ராஜா காசு கொடுத்து எனக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுங்கன்னு சொன்னார். தோமா அண்ணன்ட்ட ஒரு ராஜா நிறைய காசு கொடுத்து எனக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுங்கன்னு சொன்னார். அந்த ராஜா யாரு? அந்த அண்ணே, அந்த ராஜா யாரு? கண்டுபிடிச்சிங்களா? நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள், நீங்கள் வேகமாக மொபைல் எடுக்கவும் தெரியுது கண்டுபிடிச்சிங்கன்ட்டு. வெரி குட் பிள்ளைகளா. உடனே டக்கு 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 டைப் பண்ணிங்க. இந்த கீழே தெரியுது பாருங்க, நம்பர் தெரியுதா பாருங்க. நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு உடனடியாக நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பதிலை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஜபாக்கா நோட்டு போட்டு எழுதிட்டே வராங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே வீட்டில் 3 பேர் இருந்தாலும் ஒரே நம்பர் நீங்கள் அனுப்பலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீ கண்டுபிடிச்சா இருக்கணும். பதில் கண்டுபிடிச்சிங்களா? பதிலை கண்டுபிடிச்சவங்க டக்குன்னு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க. வெரி குட். குட்டி பிள்ளைகளா, இந்த நாலு நிகழ்ச்சிக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நல்லா கவனித்து பாருங்கள். வசனம் மூலமாக, பாடல் மூலமாக, வேதாகம கதை மூலமாக, பைபிள் கதை மூலமாக ஆண்டவர் என்ன பேசுனாங்க? எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற நம்ம, எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொண்ட நம்ம மாத்திரம் சும்மா இருந்தக்கூடாது. ஆசீர்வாதங்கள் பெற்று நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற, ஆசீர்வாதங்களை ஏங்கி கொண்டிருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, யார்கிட்ட போய் ஜெபிப்போம், யார்கிட்ட போய் முறையிடணும்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் சொல்லுவா? குட்டி தம்பி தங்கச்சி, நீ இல்லாட்ட யார் சொல்ல முடியும்? உனக்கு விபிஎஸ்சில் சொல்கிறாங்க, சண்டே ஸ்கூலில் சொல்கிறாங்க, சர்ச்சில் சொல்கிறாங்க, கன்வென்ஷனில் கேட்குற. ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டு, இயேசு அறியாத உன்னுடைய ஃப்ரெண்டு இயேசு ஏற்றுக்கொள்ளலாம். யார் காரணம்? யார் செய்ய முடியும்? நீ தான் செய்ய முடியும். தம்பி தங்கச்சி, நீ தான் செய்ய முடியும். தம்பி தங்கச்சி, இயேசு மற்றவங்க சொல்லுவியா? நான் சொன்னேன்ல, நிகழ்ச்சி ஒரு நேரப்போக்கு நிகழ்ச்சி அல்ல. இது மூலமாக கர்த்தர் உன்னோட கூட பேசுகிறாரு. ஆண்டவரே, என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்டுக்கு, என் சொந்தக்காரங்களுக்கு, இயேசு அறியாதவங்களுக்கு இயேசுவை நான் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பியா? அப்படி தீர்மானம் எடுப்பேன்னா எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணலாமா? கை கூப்பி கண்ணை மூடுங்க. ஜெபம் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். ஆண்டவர்கிட்ட பேசும்போது உண்மையாக ஜெபிக்கணும், விளையாட்டாக இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நான் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டேன். எனக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கொடுத்துருக்கீங்க. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் உங்களை பற்றி சொல்லவே சொல்லலை. என்னைய மன்னிங்க, இனி இப்படி இருக்க மாட்டேன். இயேசுவே உண்மையானவன் சொல்லி என் ஃப்ரெண்டுக்கும் நான் சொல்லுவேன். எனக்கு உதவி செய்யுங்க, என் பயத்தை போக்குங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். குட்டி பிள்ளைகளா, திரும்பவும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அவர் பேசும் பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி கீழ்ப்படியணும். ஓகேயா? மீண்டும் ஒரு அட்டகாசமான அருமையான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.